பாகம் 136. அவந்திகாவின் மனம் அரவிந்திடமிருந்து தப்பிக்கும் வழியை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க காரோ அவந்திகாவின் ஆபீஸ் பக்கமாக வந்திருந்தது. காரை நிறுத்திய அரவிந்த், அவந்திகா, உன் ஆபீஸ் வந்துருச்சு என்று கூறவும் அவந்திகா சுய நினைவுக்கு வந்தாள். காரில் இருந்து இறங்கியவள் அரவிந்தை திரும்பி பார்த்தாள். சார், நீங்க ஏன் என்கிட்ட இவ்ளோ நல்லா நடந்துக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் என்று அவந்திகா கேட்கவும் அரவிந்திற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவந்திகாவோ, நீங்க என்ன லவ் பண்றீங்களா என்று அவளாகவே ஒரு காரணத்தை முன்வைத்து கேட்கவும் அரவிந்திற்கு பழைய விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்படித்தான் 8 வருடங்களுக்கு முன்பு அவந்திகா அரவிந்திடம் இதே கேள்வியை கேட்டாள். அதுவும் குரூப் சாட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போது. ராஜன், நீ ஏன் என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? நீ என்ன லவ் பண்றியா என்று அவந்திகா குரூப்பில் அத்தனை பேரும் இருக்கும் போது மெசேஜ் செய்ய அரவிந்திற்கு நர்வஸ் ஆகி போனது. அரவிந்த் அதுவரையிலும் எந்த பெண்ணோடும் இந்த அளவுக்கு பழகியதில்லை. அவனோடு பழகிய எந்த பெண்களும் இப்படி சட்டென்று நீ என்ன லவ் பண்றியா என்று கேட்டதும் இல்லை. ஆனால் அவந்திகா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் கேட்டுவிட்டாள். அப்படி கேட்டது மட்டும் இல்லாமல், ராஜன், ஐ லைக் யூ என்று அவள் காதலை அத்தனை பேர் முன்னிலையிலும் கன்ஃபெஷன் கூட செய்தாள். அரவிந்திற்கோ அவந்திகா அப்படி மெசேஜ் செய்யவும் இதெல்லாம் உண்மையா இல்லை கனவு காண்கிறானா என்று கூட விளங்கவில்லை. அரவிந்த் மனதில் பழைய நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்க அவந்திகாவோ ஐ லைக் யூ என்று கூறிவிட்டு அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தின் மனதில் நிஜமும் நினைவுகளும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்க அவந்திகாவோ அதற்கு மேல் அங்கு நிற்காமல் ஆபீஸுக்குள் ஓடிவிட்டாள். அரவிந்தின் கண்கள் ஆபீஸுக்குள் ஓடிக்கொண்டிருப்பவளையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருக்க அவந்திகா ஆபீஸுக்குள் சென்றதும் போனை எடுத்தவன் மீ டூ என்று டைப் செய்து அதை உடனே டெலீட்டும் செய்துவிட்டு, நானே உன்னை ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவந்திகாவிற்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். ஆபீஸிற்குள் சென்ற அவந்திகாவிற்கோ அவள் சொன்னதை நினைத்து அவள் மீதே அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அவள் அரவிந்த் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில்தான் அப்படி கூறியிருந்தாலும் உண்மையில் அவளையும் அறியாமல் அவந்திகா அரவிந்தை நேசிக்கத்தான் செய்திருந்தாள். அவள் கூறிய ஐ லைக் யூவில் அவள் அவன் மீது கொண்டிருந்த காதலும் இருக்கவே செய்தது. அரவிந்தை காதலிக்க ஆரம்பித்தது ஒன்றும் அவந்திகாவின் தவறில்லையே. அரவிந்தின் அக்கறையும் அன்பும் தான் அவளுக்குள் அவன் மீதான காதல் உருவாக காரணமாக இருந்தது. ஆரம்பத்தில் அவந்திகாவிற்கு அரவிந்த் மீது வெறுமனே ஆக்டர் மீது ஒரு ரசிகை வைத்திருக்கும் பற்று மட்டும்தான் இருந்தது. ஆனால் அரவிந்தின் அக்கறையையும் அன்பையும் அனுபவித்தவளுக்குள் அவளையும் அறியாமல் காதல் துளிர்விட துவங்கியிருந்தது. இந்நேரம் அரவிந்தின் இரட்டை வேஷம் மட்டும் அவந்திகாவிற்கு தெரியாமலே போயிருந்தால் இதே வார்த்தைகளை அவள் மிகுந்த சந்தோஷத்தோடே வெளிப்படுத்தியிருப்பாள். ஆனால் அதுதான் நடக்கவில்லையே. அவந்திகா அவள் கூறிய வார்த்தைகளை பற்றி யோசித்துக் கொண்டே அவளின் சேரில் அமர்ந்திருக்க அங்கு வந்த சந்தோஷோ புன்னகைத்துக் கொண்டே அவந்திகாவிடம் பேச ஆரம்பித்தான். அவந்திகா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். நான் உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இன்னையில இருந்து லீகலா நீதான் டீம் 2 சீஃப் எடிட்டர் என்று கூறிய சந்தோஷ் திரும்பி கைத்தட்டி எல்லோரையும் கவனிக்க சொன்னான். இங்க பாருங்க, இன்னையில இருந்து அவந்திகா தான் டீம் 2 சீஃப் எடிட்டர். ஹெட் ஆபீஸ்ல இருந்து அவந்திகாவை சீஃப் எடிட்டரா அப்பாயிண்ட் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க என்று சந்தோஷ் கூறியதும் அதை கேட்டுக்கொண்டிருந்த மதுவோ சந்தோஷத்தில் கை தட்டி கொண்டு உற்சாகமாக குதித்தாள். அவளை தவிர மற்றவர்களோ கடமைக்கே என கைத்தட்டி விட்டு இருக்க மது மிகுந்த உற்சாகத்தோடு குதிக்கவும் அதை பார்த்து கொண்டிருந்த ரேகாவிற்கு கடுப்பாக இருந்தது. சந்தோஷோ அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நீ இன்னிலிருந்து டீம் 2க்கான எம்ப்ளாயிஸ செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. டீம் 2க்கு ஆப்டான எம்ப்ளாயிஸ இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிக்கோ என்று சந்தோஷ் கூறவும்
அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. சார், இன்டர்வியூ எதுக்கு? நம்ம எம்ப்ளாயிஸ் தானே, அவங்களுக்கு இன்டர்வியூ தேவையா என்று அவந்திகா குழப்பமாக கேட்க, சந்தோஷோ நோனோ என்று தலையாட்டியபடி சிரித்தான். நோ அவந்திகா, நம்ம எம்ப்ளாயிஸ் இல்ல, வெளியில இருந்து தான் செலக்ட் பண்ணணும். உனக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம ஏஜென்சில எம்ப்ளாயிஸ் கம்மியா இருக்காங்க. சோ டீம் 2க்கு நம்ம ஏஜென்சில ஒர்க் பண்றவங்களையே எடுத்தா அப்புறம் எந்த வேலையும் சரியா நடக்காது. சோ நீ வெளியில இருந்தே எம்ப்ளாயிஸ செலக்ட் பண்ணிக்கோ என்று சந்தோஷ் கூறவும் அவந்திகாவிற்கு ஏமாற்றமாகி போனது. அவள் மதுவை டீம் 2விற்கு எடுக்கலாம் என்று நினைத்து வைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அதுவும் முடியாமல் போய்விட்டது என்று அவந்திகாவிற்கு வருத்தமாக இருக்க, சந்தோஷோ அப்புறம் அவந்திகா, அனுவுக்கு உடம்பு சரியில்லை, சோ அவங்க 1 வீக் லீவ்ல இருக்காங்க என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்பி போனான். சந்தோஷ் போனதும் அவந்திகாவோ யோசனையோடு அமர்ந்திருக்க, அவளுக்கு பின்புறத்தில் இருந்து சீஃப் எடிட்டர் ரேகாவின் வாய்ஸ் கேட்டது. ரேகா யாரையோ திட்டிக் கொண்டிருப்பது போல சத்தம் கேட்கவும் அவந்திகா திரும்பி பார்த்தாள். அப்பொழுதுதான் ரேகா மதுவைத்தான் திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்பது அவளுக்கு தெரிந்தது. இன்னும் அந்த வேலைய முடிக்கலையா? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு குதிக்க தெரியுது, ஆனா கொடுத்த வேலைய டைமுக்கு முடிக்க தெரியாதா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் எதுக்குதான் வேலைக்குன்னு வந்து எங்க கழுத்த அறுக்குறீங்கன்னு தெரியல என்று ரேகா கடுமையாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கோ கோபமாக வந்தது. மதுவோ எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருக்க, ரேகா அதற்கு மேலும் திட்டுவதை தொடர்ந்து கொண்டிருந்தாள். இங்க பாரு, உனக்கு இந்த ஆபீஸ்ல யார் வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா நீ என்னோட டீம்ல இருக்கேன்றத மறந்துடாத. மத்தவங்களை நம்பி ஆட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீ தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீ கஷ்டப்படுற சமயத்துல யாராலையும் உன்னை வந்து காப்பாத்த முடியாது, புரிஞ்சதா? ஒழுங்கா குடுக்கிற வேலைய சரியா பண்ற வழிய பாரு என்று ரேகா பச்சையாக மிரட்டி கொண்டிருக்க, அவந்திகாவிற்கோ பயங்கரமாக கோபம் வந்தது. நேராக போய் ரேகாவை ஒரு காட்ட வேண்டும் என்று அவந்திகாவிற்கு ஆத்திரம் வந்தாலும் அவந்திகாவின் அறிவு அவளை தடுத்து நிறுத்தியது. அவந்திகா, கோபப்படாத. இப்ப நீ கோபப்படுறதால மதுவுக்கு தான் பிரச்சனை வரும். எப்படி இருந்தாலும் மது ரேகாவோட டீம்ல தான் இருந்தாகணும். இன்னைக்கு நீ மதுவுக்காக சப்போர்ட் பண்ணி ரேகாவோட சண்டை போட்டேன்னா அதுக்கும் சேர்த்து ரேகா மதுவை தான் பனிஷ் பண்ண பாப்பா. சோ இது இன்னும் பெருசாதான் போயிட்டு இருக்கும். அதனால இந்த பிரச்சனைய இப்படியே விடுறதுதான் மதுவுக்கு நல்லது என்று அவந்திகாவின் அறிவுறுத்தவும், அவந்திகா அவளின் பல்லை கடித்து கொண்டு மீண்டும் அவளின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். மதுவோ ரேகா கூறியதற்கெல்லாம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, ரேகாவோ அவளை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாள். அவந்திகாவிற்கோ அன்றைய நாள் முழுதும் அரவிந்தை எப்படி சமாளிப்பது, அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்றுதான் யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. அரவிந்த் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் அவள் காரில் வரும் பொழுது எப்படியும் பிரியத்தானே போகிறோம் என்று வார்த்தையை விட்டாள். ஆனால் அதற்கு அரவிந்தோ அது இப்போதைக்கு நடக்காது என்பது போல அல்லவா பதில் கொடுத்தான். சோ லீகலாக அரவிந்திடம் இருந்து தப்பிப்பது என்பது முடியாத காரியம் என்று அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அதனால் அவந்திகா வேறு வழியை யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் சைன் போட்டு கொடுத்த மேரேஜ் அக்ரிமெண்ட் அரவிந்திடம் இருக்கிறது. அது அவனிடம் இருக்கும் வரையிலும் அவந்திகாவால் லீகலாக அவனிடம் இருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை. அதனால் எப்படியாவது அவள் சைன் போட்டு கொடுத்த அக்ரிமெண்டை அவனிடமிருந்து எடுக்க முடிவு செய்தாள். அதற்கு முதல் விஷயம் அரவிந்திற்கு சந்தேகம் வராதது போல அவள் நடந்து கொள்வதுதான். அப்பொழுதுதான் அவள் நினைப்பதை அவளால் சீக்கிரம் செய்ய முடியும் என்று யோசித்தவள் அன்று ஆபீஸ் நேரம் முடிந்ததும் சந்தோஷமாக இருப்பதை போல காட்டிக்கொண்டு அரவிந்தின் காரில் ஏறினாள். ஆனால் இருவருமே ஒருவருக்கொருவர் எதுவும் பெரிதாக பேசிக்கொள்ளாமல் வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டிற்கு வந்த அரவிந்தோ குளிப்பதற்காக நேராக பெட்ரூமிற்கு போக, அவந்திகாவோ பொறுமையாக ரூமிற்கு போய் அவன் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருப்பதை உறுதி செய்து கொண்டு பூனை மாதிரி சத்தமே வராமல் ஸ்டடி ரூமிற்கு சென்றாள்.
அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் ஸ்டடி ரூமில் தான் இருக்க வேண்டும் என்பது அவந்திகாவின் யூகம். அதனால்தான் அவளின் முதல் தேடுதலே ஸ்டடி ரூமாக இருந்தது. நல்ல வேளையாக ஸ்டடி ரூம் பூட்டப்படாமல் திறந்திருக்க ரூமிற்குள் சென்றவள் வேக வேகமாக ஒவ்வொரு டிராயராக திறந்து பார்த்து அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை தேட ஆரம்பித்தாள். ஆனால் எதிலும் அந்த பேப்பர்ஸ் இருக்கவில்லை. ச்சே, டாக்குமெண்ட்டை எங்க வச்சிருப்பார்னு தெரியலையே. எல்லா டிராயர்லயும் தேடியாச்சு, ஆனா எங்கேயும் இல்லையே. இந்த ரூம்ல டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வேற ஏதாவது சீக்ரெட் இடம் இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அங்கிருந்த சுவற்றில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த பெயிண்டிங்கின் மீது கவனம் திரும்பியது. இவ்ளோ பெரிய பெயிண்டிங் இங்க எதுக்கு மாட்டி வச்சிருக்காரு? இது அழகுக்கா இல்ல அவரோட ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கா என்று யோசித்தவள் அந்த பெயிண்டிங்கின் அருகில் போய் அதை மெதுவாக நகர்த்த முயற்சி செய்தாள். ஆனால் அந்த பெயிண்டிங்கோ அவ்வளவு எளிதில் நகருவேனா என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்க மிகுந்த சிரமப்பட்டு ஒரு வழியாக அந்த பெயிண்டிங்கை நகர்த்தியவளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அவள் நினைத்த மாதிரியே அந்த பெயிண்டிங்கிற்கு பின்னால் ஒரு சிறிய லாக்கர் இருக்கவும் அதை பார்த்த அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. எஸ், நான் நினைச்ச மாதிரியே இங்க ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கு. அது எப்படித்தான் எல்லா பணக்காரங்களும் இப்படி ஒரு சீக்ரெட் லாக்கரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ என்று சலித்து கொண்டவள் அந்த லாக்கரை உற்று கவனித்தாள். அந்த லாக்கர் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் செய்யும் மாடலில் இருப்பதை பார்த்தவளுக்கு அசதியாகிவிட்டது. ஐயோ, இது வேறயா? இப்ப பாஸ்வேர்டு என்னன்னு வேற கண்டுபிடிக்கணுமா? அந்த சைக்கோ அரவிந்த் என்ன பாஸ்வேர்டு வச்சிருப்பாருன்னு தெரியலையே. நல்லா இருக்கிறவங்க பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதுல இப்படி ஒரு மனுஷனோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள் என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். உடனே அவந்திகாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அவந்திகா, உன்கிட்ட ரொம்ப டைம் இல்ல. அரவிந்த் வர்றதுக்குள்ள ஏதாவது போட்டு முயற்சியாவது பண்ணி பாத்துறணும் என்று நினைத்தவள் முதல்ல அரவிந்தோட பர்த்டே டேட் போட்டு பாப்போம். ஓபன் ஆனா லக்கு தான் என்று முடிவெடுத்தவள் லாக்கரில் அரவிந்தின் பர்த்டே டேட்டை போட்டவளுக்கு பெருத்த ஏமாற்றம். லாக்கர் ஓபன் ஆகவில்லை. ச்சே, லாக்கர் ஓபன் ஆகலையே. இருந்தாலும் அவந்திகா, உன்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப டூ மச் தான். அரவிந்த் பர்த்டே டேட் உலகத்துக்கே தெரியும். சோ அவர் இத பாஸ்வேர்டா வச்சிருப்பார்னு நினைச்சதே ரொம்ப பெரிய முட்டாள்தனம். லூசுத்தனமா ட்ரை பண்ணிட்டு இதுல டிசப்பாயின்மெண்ட் வேற ஆகுற. உன்னை என்ன சொல்றது? சரி, வேற ஏதாவது யோசிப்போம் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அவளுக்கு பின்னால் இருந்து அரவிந்தின் குரல் கேட்டதும் அவந்திகாவிற்கு திக்கென்று ஆனது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அரவிந்த் கோபமாக கேட்கவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இப்பொழுது அவந்திகா அரவிந்திடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டாள். இப்பொழுது இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று அவந்திகா பதட்டத்தோடு யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்தோ கோபமாக அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா திரும்பி பார்க்காமலேயே அரவிந்தின் கோபம் தெளிவாக தெரிந்தது. ஐயோ, இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போறேனோ என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு டக்கென்று ஒரு யோசனை வந்தது. ஆனால் அவந்திகாவின் யோசனை அரவிந்தை சமாளிக்க உதவுமா என்று தெரியாமல் போனாலும் அவந்திகா அவளின் முயற்சியை கைவிட மாட்டாள் என்பது மட்டும் உறுதி. பாகம் 137. அவந்திகா அரவிந்திடம் இப்படி கையும் களவுமாக மாட்டிக்கொள்வாள் என்று அவள் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்கவில்லை. அரவிந்த் இப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் குளித்து முடித்து வருவான் என்று அவந்திகா யூகிக்க கூட இல்லை. வழக்கமாக நீண்ட நேரம் குளிப்பவன் இப்படி சடனாக குளித்துவிட்டு அவளையும் கையும் களவுமாக பிடிப்பதற்காகவே வந்திருப்பான் போல. பெயிண்டிங்கை பதட்டத்தோட பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அரவிந்திடம் என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்திற்கோ அவந்திகாவின் நடவடிக்கையை பார்த்து சட்டென்று கோபம் வந்தது. அரவிந்த் நீண்ட நேரம் குளிப்பவன்தான். ஆனால் என்ன நேரமோ தெரியவில்லை. சம்பத் அரவிந்திடம் ஏதோ ஒரு டாக்குமெண்டை கேட்கவும்
அதை பார்க்கத்தான் சீக்கிரம் குளித்து முடித்துவிட்டு ஸ்டடி ரூமிற்கு வந்திருந்தான். ஆனால் வந்தவனுக்கோ அவந்திகாவின் செயல் கோபத்தை உண்டு பண்ணியது. பொதுவாக அரவிந்த் இந்த மாதிரி யாரையும் அவன் ஸ்டடி ரூமில் விட்டு கொண்டிருக்க மாட்டான். அவந்திகாவாக இருக்கவும் தான் அவன் வெறுமனே கோபப்பட்டு முறைப்பதோடு நிறுத்தி இருக்கிறான். அவந்திகாவை முறைத்து பார்த்தவன், அவந்திகா, உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன், நீ இங்க என்ன பண்ற என்று சத்தமாக கேட்கவும் அவந்திகா சட்டென்று சுதாரித்து கொண்டு சமாளிக்க ஆரம்பித்தாள். அது சார், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். டின்னர் சாப்பிடறதுக்காக உங்களை கூப்பிட வந்தேன். அப்படியே உங்க ஸ்டடி ரூமை சுத்தி பார்த்தப்போ இந்த பெயிண்டிங் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த ரூமுக்கு இந்த பெயிண்டிங் செட்டே ஆகல. அதான் கிட்ட வந்து பாத்துட்டு இருந்தப்போ இங்க சேஃப்டி லாக்கர் இருக்கிறது தெரிஞ்சது. அப்புறம்தான் புரிஞ்சது இதுக்காகத்தான் இவ்ளோ பெரிய பெயிண்டிங்க இங்க மாட்டிருக்கீங்கன்னு. ஆக மொத்தம் உங்கள மாதிரி ஆட்கள் பெயிண்டிங்க ரசிக்கிறதுக்காக மாற்றதில்லைன்னு மட்டும் தெரியுது என்று பெயிண்டிங்கை பார்த்தவாறே பேசியவள் என்னவோ ஜோக் சொன்னது போல சிரித்துவிட்டு அந்த பெயிண்டிங்கை முன்பு இருந்த மாதிரியே சரி செய்ய ஆரம்பித்தாள். பெயிண்டிங்கை சரி செய்துவிட்டு திரும்பியவள் அப்பொழுதும் அரவிந்தின் முகத்தை பார்க்காமல் குனிந்து கொண்டே, சார், நீங்க சாப்பிட வரலையா? என்ன வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடணும் சார் என்று அக்கறையாக பேசுபவள் போல் தட்டு தடுமாறி சமாளித்துக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவின் முகத்தை உற்று கவனித்தான். அவந்திகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு அவ்வளவு ஈஸியா பொய் சொல்ல வராது. அப்படியே நீ பொய் சொன்னாலும் உன்னால நேருக்கு நேர் என் முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. சோ உண்மை என்னன்னு சொல்றியா என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவிற்கு நர்வஸ் ஆனது. அவளின் சமாளிப்பு அரவிந்திடம் பலிக்காது என்று அவந்திகாவிற்கு தெரிந்ததுதான். இருந்தும் அரவிந்த் அதை நம்பி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சலித்து கொண்டவள் அடுத்து என்ன சொல்வது என்று யோசித்தாள். இப்பொழுது எதையாவது சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு சட்டென்று, அது சார், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் என்று அந்த சூழ்நிலையை சமாளிக்க அவந்திகா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட அரவிந்தின் மனமோ மெல்ல உருக ஆரம்பித்தது. அவந்திகா அப்படி சொல்லவும் அவன் பாட்டுக்கு கம்ப்யூட்டரின் முன் போய் உட்கார்ந்து கொண்டு சிஸ்டமை ஆன் செய்து நோண்ட ஆரம்பித்தான். அவன் காதில் அவந்திகா காலையில் கூறிய ஐ லைக் யூ என்ற வார்த்தை மீண்டும் ஒலிக்கவும் அரவிந்தின் உதடுகளின் ஓரமாய் புன்னகை வளைந்தோடியது. அவந்திகா தன்னை விரும்புவதால் தான் அவளால் கொஞ்ச நேரம் கூட தன்னை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை போலும் என்று நினைத்து கொண்ட அரவிந்தின் மனம் உல்லாசமாய் மாறியது. அவந்திகாவிற்கோ அவள் அப்படி சொன்ன பிறகுதான் அதன் அர்த்தம் என்ன என்பது விளங்க ஆரம்பித்தது. அடியே லூஸ் அவந்திகா, இவ்ளோ நேரம் நீ அரவிந்தோட ஒன்னா தானே கார்ல வந்துட்டு இருந்த. அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாம அவன் முகத்தை கூட பார்க்காம இருந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நிமிஷத்துல உங்களை பார்க்கணும் போல இருக்கு, அதான் உங்களை தேடி வந்தேன்னு அரவிந்த் கிட்ட போய் சொல்லிருக்கியே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது அரவிந்த் எப்படி எடுத்துப்பான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா என்று அவந்திகாவின் மனம் அவளை திட்டிக் கொண்டிருக்க அரவிந்தோ ஹாயாக அமர்ந்து கொண்டு சிஸ்டமை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அதற்கு மேல் பெயிண்டிங் விஷயத்தை பற்றி விசாரிக்காமல் சிஸ்டமையே பார்த்து கொண்டிருக்கவும் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியானது. எப்படியோ அவந்திகா, அரவிந்த் பெயிண்டிங் விஷயத்த அப்படியே விட்டுட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் என்று நினைத்து கொண்டவள் அரவிந்தை தயக்கமாக பார்த்தாள். சார், அது டைம் ஆச்சுல, நேரத்துக்கு சாப்பிடணும், வாங்க சார் சாப்பிடலாம் என்று அவந்திகா அழைத்துவிட்டு அரவிந்தை யோசனையோடு பார்க்க அரவிந்தோ சட்டென்று திரும்பி லேசாக தலையை சாய்த்து கொண்டு அவந்திகாவை பார்த்தான். அந்த பார்வையின் அர்த்தமே ஒரு தினுசாக இருக்கவும் அவந்திகாவிற்கு திக்கென்று ஆனது. இவர் எதுக்கு என்னை இப்படி பாக்குறாரு? அவந்திகா, நிலைமை சரியில்லை, முதல்ல இங்கிருந்து ஓடு என்று அவந்திகாவின் அறிவு எச்சரிக்கை செய்ய அவந்திகாவோ, சார், எதுக்கு அப்படி பாக்குறீங்க?
நான் உங்களை ஒன்னும் அவசரப்படுத்தல. நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டே சாப்பிட வாங்க, நான் கீழே போறேன் என்றவள் அரவிந்தை பார்க்க அரவிந்தின் முகமோ மென்மையாக இளகி அவன் உதடுகளின் ஓரமாக புன்னகை ததும்பிக் கொண்டிருந்தது. அரவிந்தின் மென்மையான முகபாவனை அவந்திகாவின் மனதிற்குள் புகுந்து அவளை என்னவோ செய்ய ஆரம்பிக்க அவந்திகா அவளின் கைகளை இறுக்கி மூடிக்கொண்டு, அவந்திகா, நீ என்ன பைத்தியமா? அவன் உனக்கு துரோகம் பண்ணவன். உன்னை பத்தி யோசிக்காம பால்ல கருத்தட மாத்திரைய கலந்து கொடுத்தவன். அவனை பார்த்து உன் மனசு ஏன் இப்படி அலபாயுது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அழகு ஆபத்தானதுங்கிற மாதிரி அவன் சிரிப்பும் ஆபத்தானதுதான் அவந்திகா. அவன் சிரிப்ப பார்த்து மயங்கிடாத. அவன் நல்லவன் இல்ல. அவனை பாக்குறத அவாய்ட் பண்ணிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ என்று அவந்திகாவின் மூளை நொடிக்கு நொடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்க அவந்திகாவின் மனமோ அவளை அங்கிருந்து நகர விடாமல் செய்தது. பின் என்ன, அவர்களுக்குள் இருக்கும் காதல் நேற்று உருவானது ஒன்றும் இல்லையே. பல வருடங்கள் கடந்தும் அவர்களின் மனதில் வேர்விட்டு படர்ந்து பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும் ஆழமான காதலாயிற்றே. காதலுக்கு முகம் இல்லை, காதலுக்கு வடிவம் இல்லை, ஆனால் காதலுக்கு உணர்வு இருக்கிறதே. காதல் கொண்டவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் அவர்களின் மனம் தங்களின் இணையை அறிந்து கொள்வதில் தவறுவதே இல்லை. அப்படி இருக்க அவந்திகாவிற்குள் இன்று உருவான கோபம் அவளின் இத்தனை வருட காதலை வேரோடு சாய்த்து விடுமா என்ன? ஒரு தலை காதலே காலம் கடந்து காவியம் படைத்துக் கொண்டிருக்கையில் இருவரின் மனதிலும் பிரகாசித்து சுடர்விட்டு கொண்டிருக்கும் காதலின் ஒளியை வெறும் கோபத்தால் மூடி மறைத்து விட இயலுமா? அவந்திகாவிற்குள் இருக்கும் காதலும் அப்படித்தான். அவள் போட்டிருக்கும் கோபம் என்னும் வேலியை தாண்டி அவளின் காதல் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. இருவரின் கண்களும் ஒரு நேர்கோட்டு பாதையில் இணைந்திருக்க அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்பது போல பார்வையால் பரஸ்பரம் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பார்வை பரஸ்பரத்தில் இருவரின் மாயத் திரைகளும் விலகி இருக்க அரவிந்த் மெல்ல எழுந்து அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். அரவிந்தின் ஸ்பரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக அவந்திகாவின் மீது படர ஆரம்பித்தது. அவந்திகாவின் அருகில் வந்தவன் மெல்ல அவளின் நெற்றியின் மீது ஊசலாடிக் கொண்டிருந்த ஒற்றை முடியை சரி செய்துவிட்டு அவளின் கன்னத்தை தழுவி பார்த்தான். அரவிந்தின் அந்த தழுவல் இந்த முறை அவந்திகாவை அருவருக்க செய்யவில்லை. அவந்திகாவால் அரவிந்தை விலக்க கூட முடியவில்லை. அதன் காரணம் என்னவென்று அவந்திகாவிற்கு புரியாமல் இருந்தாலும் அவர்களின் காதலை தினமும் பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு புரியவே செய்கிறது. அதன் காரணம் வேறு என்னவாக இருக்கும்? அவள் அரவிந்த் மீது கொண்ட காதல்தானே அது. அரவிந்த் இன்னும் நெருங்கி வந்து அவந்திகாவின் காதில் அவன் உதடுகளை பதித்து பட்டும் படாமலும் ஒரு முத்தம் கொடுக்க அவந்திகா மொத்தமாக கிறங்கித்தான் போனாள். ஆனால் அவந்திகாவின் அறிவோ அவளை அந்த உணர்வுகளை நிம்மதியாக அனுபவிக்க விடாமல் கத்தி கூப்பாடு போட்டது. அடியே, அறவே கட்ல எந்திரிச்ச கொலா புட்டே, உனக்கு கொஞ்சமாச்சும் மான ரோஷன் ஏதாவது இருக்காடி? அவன்தான் என்னென்னவோ பண்றானா, நீ அவனை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிருக்க வேணாமா? ஆனா நீ என்னவோ அவனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நேத்து நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? அவன் நல்லவன் இல்லடி, அவனை நம்பாத, இங்கிருந்து ஓடிப்போ, அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிப்போ என்று அவந்திகாவின் அறிவு கதறி துடித்து கொண்டிருக்க அவந்திகாவின் மனமோ அவளை அரவிந்திடமிருந்து நகர அனுமதிக்கவில்லை. பல நேரங்களில் அறிவை விட மனம் ஜெயித்துவிடத்தானே செய்கிறது. இதில் அவந்திகா மட்டும் என்ன விதிவிலக்கா? காதில் முத்தமிட்ட அரவிந்த் மெல்ல கன்னத்திற்கு வந்திருக்க அவந்திகாவிற்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்தாலும் அவள் அதற்காகவே காத்திருக்க துவங்கினாள். பின் என்ன, அவந்திகாவிற்கும் அரவிந்த் மீது காதல் இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்கையில் எத்தனை நாளைக்குத்தான் அவனை விலக்கிவிட்டு அவளால் ஓடிக்கொண்டிருக்க முடியும்? அரவிந்த் காதலிப்பது போல் நடித்தாலும் சரி, இல்லை அது உண்மையாகவே இருந்தாலும் சரி,
அவந்திகாவிற்கு இப்போதைக்கு தேவை காதல் மட்டுமே. அது போலியோ நிஜமோ, அவள் விரும்புவதெல்லாம் வெறும் காதல் மட்டுமே. அதனால் அவந்திகா கண்களை மூடி அரவிந்தின் இந்த தீண்டலை ரசித்துக் கொண்டிருந்தாள். அரவிந்தின் இந்த தீண்டல் காமத்தில் சேர்த்து இல்லாமல் அதில் காதல் குதூகலித்துக் கொண்டிருக்க அதை அவந்திகாவால் நன்றாகவே உணர முடிந்தது. அவந்திகா இருக்க கண்களை மூடிக்கொண்டதை பார்த்த அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. உன்னோட இந்த கியூட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவந்திகா என்று மெதுவாக முணுமுணுத்தவன் அவந்திகாவின் கண்களின் மேல் மெதுவாக ஒத்தடம் கொடுப்பது போல் ஒரு முத்தத்தை வைத்தான். இப்படியாக அரவிந்த் அடுத்து கன்னம், மூக்கு என்று முகம் முழுக்க முத்தம் வைத்துக் கொண்டிருக்க அவந்திகாவின் இதயமோ லப்டப் லப்டப் என்று வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. என்னதான் சைட் டிஷ் இருந்தாலும் மெயின் டிஷ்ஷுக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று அவந்திகா நம்பிக்கொண்டு கண்ணை திறக்காமல் நின்று கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை கட்டி அணைத்துக் கொண்டு அவளின் முகத்தையே குறு குறுவென்று பார்த்து கொண்டிருந்தான். இதழ் முத்தத்துக்காக சில வினாடிகள் பொறுமையாக கண்களை மூடி காத்திருந்த அவந்திகா ஏமாற்றமடைந்து கண்களை திறந்து பார்க்க அரவிந்தோ அவளின் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பது தெரிந்து வெட்கத்தில் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அவந்திகா அப்படி வெட்கப்பட்டு கண்களை மூடிக்கொள்ளவும் அவளின் அழகை பார்த்து கிறுக்கு பிடித்துவிடும் போல் இருந்தது. அதற்கு மேல் அவனாலும் பொறுத்து கொள்ள முடியாமல் போகவும் அவந்திகாவின் உதடுகளை ஆசையாக பார்த்தவன் அடுத்த வினாடியே அவளின் உதடுகளையும் தனதாக்கிக் கொண்டான். ஆரஞ்சு சுளையை ருசி பார்ப்பது போல அவந்திகாவின் உதடுகளை மென்மையாக ருசி பார்த்து கொண்டிருந்தவன் மனமோ அவளின் மீதிருந்த காதலால் நிறைந்து வழிந்து தத்தளித்துக் கொண்டிருக்க அவந்திகாவின் காதுகளிலோ சட்டென்று அவன் பேசிய வார்த்தைகள் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த பாலை வாங்கி குடி என்று அவன் கூறிய வார்த்தைகள் அசரீரி போல் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்க அவந்திகாவால் அதற்கு மேலும் இந்த காதல் சயனத்திற்குள் நிலைக்க முடியாமல் போனது. சட்டென்று அரவிந்தை தள்ளிவிட்டவள் அவளின் உதடுகளை அருவருப்போடு அழுந்த துடைத்துக் கொண்டாள். அவந்திகா தள்ளிவிட்டதில் அரவிந்தோ நிலை தடுமாறிப் போனான். அவன் மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கே சில வினாடிகள் பிடித்தது. சரியாக நின்று கொண்டவன் அவந்திகாவை வினோதமாக பார்த்தான். சில வினாடிகளுக்கு முன்புதான் அரவிந்தின் முத்தத்தில் கலந்து தன்னையே அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தாள். அதுவும் விரும்பியேதான் அவனோடு உறவாடிக் கொண்டிருந்தாள். அப்படி இருக்க இப்படி சடனாக அவனை விலக்கி நிறுத்த என்ன காரணம் இருக்கும் என்று அரவிந்திற்கு சுத்தமாக புரியவில்லை. ஆனால் எல்லாம் புரிந்திருந்த அவந்திகாவோ அதை வெளிப்படையாக சொல்வதாகவும் இல்லை. இருவர் மனதிற்குள்ளும் இருவேறு ரகசியங்கள் பூதம் போல் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்க இரு மனங்களின் உள்ளே சிறைப்பட்டிருக்கும் காதலோ விடுதலை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தது. பாகம் 138. அவந்திகா அரவிந்தை வேகமாக தள்ளிவிட்டு விலகி நின்றதும் அரவிந்திற்கு ஜெர்க்கானது. அவன் என்னவோ பெரிய தவறை செய்துவிட்டதைப் போல அவந்திகா நடந்து கொண்ட விதம் அரவிந்தின் மனதை குழப்பவும் அரவிந்த் யோசனையோடு அவந்திகாவை பார்த்தான். என்னாச்சு அவந்திகா என்று அரவிந்த் குழப்பமான முகபாவத்தோடு கேட்கவும் தான் அவந்திகா சுய நினைவுக்கு வந்தாள். அவளுக்கு அரவிந்தின் மேல் கோபம் இருக்கிறதுதான். அந்த கோபத்தில்தான் அவள் அவனை தள்ளிவிட்டாள். ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது, அதான் தள்ளிவிட்டேன் என்று அவந்திகாவால் அரவிந்தை பார்த்து சொல்லிவிட முடியாதே. அதுவும் அவள் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கண்டுபிடித்து எடுக்கும் வரை அவந்திகா அமைதியாக இருந்துதானே ஆக வேண்டும். சூழ்நிலையை யோசித்தவள் நார்மலாக முகபாவத்தை மாற்றிக்கொண்டு அரவிந்தை பார்த்து லேசாக புன்னகைத்தாள்.
அது அரவிந்த் சார், எனக்கு பசிக்குது அதான் என்று அவந்திகா தயங்கியபடியே வயிற்றை தடவி காட்டி கூறவும் தான் அரவிந்தின் முகம் நார்மல் மோடுக்கு வந்தது. அவ்வளோதானா? நீ தள்ளிவிட்ட வேகத்துல நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்று அரவிந்த் கேலியாக பேசவும் அவந்திகா அரவிந்தை பார்த்து புன்னகைத்தாள். அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, இதுல என்ன தப்பு இருக்கு என்று அவந்திகா சாதாரணமாக பேச அரவிந்தோ அவந்திகாவை பார்த்து குறும்பாக சிரித்தான். தப்பில்லையா? அப்போ ஓகே என்று கூறியவன் மெல்ல அவந்திகாவை நெருங்கி வந்தான். அரவிந்த் நெருங்கி வருவதை பார்த்த அவந்திகாவிற்கு பக் என்று ஆனது. என்ன இது, தப்பில்லைன்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேனா? இந்த லூசு அரவிந்துக்கு சிச்சுவேஷனே புரியாதா? தப்பில்லைன்னு சொன்னா அதுக்கு எல்லாம் சரின்னு அர்த்தம் ஆகிடுமா? பசிக்குதுன்னு சொல்றேன், அப்பவும் இவன் வேலையிலேயே குறியா இருக்கான், சைக்கோ பையன் என்று அவந்திகா அரவிந்தை மனதிற்குள் கடுப்பாக திட்டிக் கொண்டாள். ஆனால் அவந்திகா மனதிற்குள் திட்டிக் கொண்டிருப்பதெல்லாம் அரவிந்திற்கு கேட்கவா போகிறது? அரவிந்தோ அவன் பாட்டுக்கு அவந்திகாவை நெருங்கி வந்து அவளின் இடுப்பில் கைகளை வளைத்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அரவிந்தின் அணைப்பு முன்பை விட இறுக்கமாக இருக்கவும் அவந்திகாவிற்கு மூச்சே முட்டுவது போல் இருந்தது. ஐயோ கடவுளே, இவன் முத்தம் கொடுக்க கட்டிப்பிடிக்கிறானா இல்ல கரும்புல சாறு எடுக்கிற மாதிரி என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு இப்படி இறுக்கமா கட்டி பிடிக்கிறானா தெரியலையே. ரொமான்ஸ் பண்றேன்ற பேர்ல என்ன கொன்னுடுவான் போல இருக்கே. ஆண்டவா, இந்த ரொமான்ஸ் பைத்தியத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா என்று அவந்திகா மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவளின் மூக்கின் மேல் ஒரு முத்தம் வைத்தான். அந்த முத்தம் அவந்திகாவிற்குள் மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு ஜெர்க்கை உண்டாக்கவும் அவந்திகா சுதாரித்துக் கொண்டாள். இதுக்கு மேல விட்டா அப்புறம் டேஞ்சர் தான், இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்து கொண்டவள், சார் எனக்கு நிஜமாவே பசிக்குது, எனக்கு இதெல்லாம் பண்ண எனர்ஜியே இல்ல என்று குழந்தைத்தனமாக பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு அவந்திகா சொல்லவும் அரவிந்தின் அணைப்பின் பிடி கொஞ்சம் தளர்ந்தது. அவந்திகாவை கண்ணோடு கண் பார்த்தவன், எதுக்கு எனர்ஜி வேணும், எதை பண்ண எனர்ஜி இல்ல என்று வேண்டுமென்றே குதர்க்கமாக கேட்டான். அவன் அப்படி கேட்கவும் அவந்திகாவிற்கு எரிச்சலாக வந்தது. அவன் என்ன பண்ண இருக்கிறான் என்று அவனுக்கே தெரியும். அதை தெரிந்தும் அதை அவந்திகாவின் வாயிலிருந்து வரவைக்க முயற்சி செய்யும் இவனை எந்த குழிக்குள் தள்ளினால் சரியாக இருக்கும் என்று அவந்திகாவிற்கு கடுப்பாக வந்தது. அரவிந்தின் கண்களை பார்க்காமல் அவாய்ட் செய்தவள், அது சார், இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் எனர்ஜி இல்லைன்னு சொன்னேன் என்று தயங்கியபடியே பதில் கூறினாள். ஆனால் அரவிந்திற்கு அந்த பதில் திருப்தியாக இல்லை போலும். மீண்டும் அதை பற்றியே துருவி துருவி கேள்வி கேட்டான். இப்ப பண்றதா, இப்போ என்ன பண்றோம் என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவிற்குள் கொலை வெறி உண்டானது. அட முக்கா பைத்தியமே, பண்றது ரொமான்ஸ், ஆனா அதுக்கு பேரு ரொமான்ஸ்னு கூடவா உனக்கு தெரியாது? தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட எதுக்குடா கேள்வி கேக்குற? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல அரவிந்த் என்று அவந்திகா சலித்து கொண்டாள். ஆனால் அரவிந்தோ விடாமல் பதிலை எதிர்பார்த்து கொண்டு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். சொல்லு அவந்திகா என்று அரவிந்த் திரும்ப கேட்கவும் அவந்திகாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. இதுக்கு மேல உன்னை சும்மா விடக்கூடாது அரவிந்த், உனக்கு இருக்குடா என்று நினைத்து கொண்டவள் கோபத்தில் வேண்டுமென்றே அரவிந்த் காலில் நன்றாக மிதித்து வைத்தாள். அவந்திகா மிதித்ததும் அரவிந்த் அந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காமல் ஆ என்று அலறிக்கொண்டு தள்ளி நின்றான். வலிக்குதா? நல்லா வேணும் உனக்கு, கேள்வியா கேக்குற? அதுவும் துருவி துருவி ஒரே விஷயத்த கேட்டு சாகடிச்சேல, அதுக்குத்தான் இந்த மிதி, நல்லா வலிக்கட்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டவள் ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி அரவிந்தை பார்த்து பதற ஆரம்பித்தாள். அச்சுச்சோ, சாரி சார், உங்க கால தெரியாம மிதிச்சிட்டேன், வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா?
ரொம்ப சாரி சார் என்று அவந்திகா வருத்தப்படுவதைப் போல நடிக்கவும் அரவிந்தோ காலை உதறியபடி சேரில் போய் உட்கார்ந்து கொண்டான். அவந்திகாவிற்கோ அரவிந்த் அவளை விட்டு விலகி போய் சேரில் உட்கார்ந்ததும் உள்ளுக்குள் குதூகலமாக இருந்தது. அரவிந்தை சோகமாக பார்த்தவள், சார் ரொம்ப வலிக்குதா? நிஜமாவே தெரியாமதான் சார் கால் பட்டுருச்சு என்று மீண்டும் வருத்தமாக கூற அரவிந்த் இட்ஸ் ஓகே என்பது போல் சைகை காட்டினான். நோ ப்ராப்ளம், சும்மா லேசாதான் கால் பட்டுருச்சு, வலிக்கெல்லாம் இல்ல, ஐம் ஆல்ரைட் என்று அரவிந்த் வலி இல்லாததை போல கூறவும் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவந்திகா மிதித்த மிதியில் நிஜத்தில் அரவிந்திற்கு நன்றாகவே வலித்திருக்கும். இருந்தாலும் அவன் கெத்தை விட்டு கொடுக்க கூடாதென்று வலிக்காததை போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்வதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு குஷியானது. குப்பர விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்வாங்களே, அது இதுதானா அரவிந்த் சார்? இப்படி உங்களை பார்க்கவே ஜாலியா தான் இருக்கு. என்னை எவ்வளோ இரிட்டேட் பண்ணீங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இது ஒண்ணுமே இல்ல என்று நினைத்து கொண்டவள் பாவமாக அரவிந்தை பார்த்தாள். சார், இப்பவாவது சாப்பிட போலாமா? உங்களுக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவைப்படும்ல என்று அவந்திகா அவனின் காலை சுட்டிக்காட்டி கூறவும் அரவிந்தோ வேகமாக எழுந்து நின்று கொண்டு, என் காலுக்கு என்ன, உன் கால் பட்டதும் என் கால் இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆச்சு என்று 2 நடை நடந்தும் காட்டினான். அரவிந்த் நடந்து கொண்ட விதம் அவந்திகாவிற்கு காமெடியாக இருந்தது. அவந்திகா முன்பு அவனின் கெத்து குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக ரொம்பவே மெனக்கெட்டு கொண்டிருந்தவனை பார்த்து புன்னகைத்தவள், ஓகே சார், உங்க கால் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா என் வயிறு ஸ்ட்ராங்கா இல்ல, எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலாமா என்று அவந்திகா அவளின் வயிற்றை காட்டி கூறவும் அரவிந்த் சரி என்று தலையாட்டினான். ஒரு வழியாக இருவரும் சாப்பிட சென்றார்கள். அவந்திகா சாப்பிட்டுக் கொண்டிருக்க அவளின் அருகில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அரவிந்தோ டக்கென்று ஒரு வாய் சாப்பாட்டை எடுத்து அவந்திகாவின் வாயருகில் கொண்டு வந்து ஊட்டிவிட முயற்சி செய்தான். ஆனால் அவந்திகாவோ வாயை திறக்காமல் அரவிந்தை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கு பாசத்தோடு ஊட்டிவிட முயற்சி செய்யும் இதே கைதானே கர்ப்பத்தடை மாத்திரையை அவளுக்காக வாங்கி வந்தது. முகத்திற்கு முன்னால் சிரித்து கை கொடுக்கும் ஆட்கள் முதுகுக்கு பின்னால் போய் காலை வாரிவிட துணியும் போது அதை யாரால் தான் ஜீரணிக்க முடியும்? அவந்திகாவிற்கு வேதனை தொண்டையை அடைத்தது. எதிரி எதிரில் நின்று மோதும் போது அவனை எதிர்த்து போராடுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைதான். ஆனால் எதிரி சொந்தம் என்னும் பெயரில் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு உறவாடி கொண்டிருக்கும் போது அன்பு கொண்ட மனத்தால் அந்த உறவை எப்படி எதிர்க்க முடியும்? எல்லாராலும் போலி பாசத்தை விட்டெறிந்துவிட்டு வந்துவிட முடியாதே. போலி என்று தெரிந்த பிறகும் போலியாகவாவது அன்பு கிடைக்கட்டும் என்று அந்த அன்பே கதி என கிடக்கும் அன்பானவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படித்தான் அவந்திகாவின் மனமும் அரவிந்தை முழுதாக எதிர்க்கவும் முடியாமல் அவனோடு இணையவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. பாசத்தை காட்டி அவளை எதிர்க்க விடாமல் செய்து கொண்டிருப்பவனை அவந்திகா ஆற்றாமையாக பார்த்தாள். அவந்திகாவின் கண்களில் கண்ணீர் தேங்கி குளமாகிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவளின் உள்ள குமுறலை புரிந்து கொள்ளாமல், சாப்பாடு காரமா இருக்கா பாரு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்று கூறிவிட்டு வள்ளியை பார்த்து, என்ன வள்ளி, இன்னைக்கு காரமா சமைச்சிட்டீங்களா? பாருங்க, அவந்திகாவுக்கு காரத்துல கண்ணெல்லாம் கலங்கிருச்சு என்று பதட்டத்தோடு கேட்டான். அரவிந்த் அப்படி கேட்கவும் பதறிப்போன வள்ளியோ, ஐயோ இல்லங்க சார், எப்பவும் போலத்தான் சமைச்சேன், மேடம் வழக்கமா சாப்பிடுற காரம்தான் சார் இருக்கும் என்று விழுந்தடித்து கொண்டு பதில் கூறினாள். வள்ளி அப்படி சொன்ன பிறகுதான் அரவிந்த் அவந்திகாவின் முகத்தை யோசனையாக பார்த்தான். என்ன அவந்திகா, எதுக்கு உன் கண்ணு கலங்கி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா என்று அரவிந்த் குழப்பமாக கேட்கவும் அவந்திகாவோ சுதாரித்து கொண்டு கண்ணை துடைத்து கொண்டாள். பிரச்சனையா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கண்ணுல குழம்பு பட்டுருச்சு, அதான் கண்ணு கலங்கிருச்சு
வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு போய் வள்ளி அக்காவை வேற பயமுறுத்திட்டீங்க. அவங்க முகத்தை பாருங்க, எப்படி மிரண்டு போய் இருக்குன்னு. வள்ளி அக்கா, பதட்டப்படாதீங்க. குழம்புல உப்பு புளி காரம்னு எல்லாம் கரெக்டா இருக்கு. சோ நோ டென்ஷன் என்றவள் அரவிந்தை பார்த்தாள். சார், எனக்கு போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு கையை கழுவியவள் அவன் ஊட்ட வந்த ஒரு வாய் சாப்பாட்டை கூட வாங்காமல் டக்கென்று எழுந்து வேகமாக மாடிக்கு ஓடிவிட்டாள். அரவிந்திற்கோ அவந்திகாவின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று சுத்தமாக விளங்கவில்லை. திடீரென்று ஐ லவ் யூ சொல்கிறாள். உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் ஸ்டடி ரூமுக்கு உங்களை தேடி வந்தேன்னு ஃபீலிங்காக பேசுகிறாள். ஆனால் நெருங்கி போனாலோ விலகி ஓடுகிறாள். இப்படி அவந்திகாவின் செயல்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்க அரவிந்தால் அவந்திகாவின் மனதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் போனது. சாதாரணமாகவே ஆண்களால் பெண்களின் மனதை புரிந்து கொள்ள முடியாது என்று ஒரு பேச்சிருக்கிறது. இதில் அவந்திகாவோ திட்டம் போட்டே அவள் மனதை அவன் புரிந்து கொள்ள கூடாது என்று மறைத்து வைத்திருக்கிறாள். அப்படி இருக்க அரவிந்திற்கு அவள் மனதில் இருக்கும் காதலோ வெறுப்போ எப்படித்தான் புரியும்? அதற்குத்தான் வாய்ப்பே இல்லாமல் அவந்திகா அவள் மனதிற்குள் மதில் சுவர் ஒன்றை கட்டி வைத்திருக்கிறாளே. அரவிந்த் இப்படியாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்க ரூமுக்கு சென்ற அவந்திகாவோ அவளின் போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் அம்ரிதா ரோஹனுக்கு அரவிந்த் அனுப்பிய மெசேஜ் அவள் கண்ணில் பட்டது. எங்க கம்பெனியில் சேர விருப்பமா, அதை பற்றி முடிவெடுத்தாச்சா என்றுதான் மெசேஜ் செய்திருந்தான். அதை பார்த்த அவந்திகாவிற்கோ ஒரு யோசனை தோன்றியது. அதன்படி அவள் அவனின் மெசேஜிற்கு பதில் அனுப்ப ஆரம்பித்தாள். ஹாய், உங்க கம்பெனில ஜாயின் பண்ண எனக்கு ஓகே தான். ஆனா உங்க கம்பெனில நான் ஜாயின் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என் கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் உங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று அவந்திகா மெசேஜ் அனுப்பி இருந்தாள். அவந்திகா அனுப்பிய மெசேஜை சில வினாடிகளில் பார்த்தவன் என்ன கண்டிஷன் என்று ரிப்ளை செய்தான். அரவிந்த் ரிப்ளை செய்ததை பார்த்ததும் லேசாக புன்னகைத்து கொண்ட அவந்திகா, என்னோட இயர்லி சேலரி 50 lakhs, அந்த 50 lakhs சேலரியும் சிங்கிள் பேமெண்டா வேணும். இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஓகேவா என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு அரவிந்தின் ரிப்ளைக்காக அவந்திகா டென்ஷனோடு காத்திருந்தாள். அந்த 50 லட்சத்தை கொடுத்துதான் அரவிந்த் அவந்திகாவை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் செய்திருந்தான். திரும்ப அவனிடமிருந்தே அந்த 50 லட்சத்தை வாங்கி அவனுக்கே திருப்பி கொடுத்து விட்டு அவனிடம் பட்டிருக்கும் கடனை செட்டில் பண்ண அவந்திகா நினைத்தாள். போன முறை அந்த 50 லட்சம் அவளின் உடலையும் மனதையும் அடமானம் வைத்து வாங்கியதுதான். ஆனால் இந்த முறையோ அவளின் உழைப்புக்காகவும் திறமைக்காகவும் அதே பணம் கிடைத்தால் அவந்திகாவிற்கு அதைவிட பெரிய விஷயம் வேறு எதுவும் இருக்காதில்லையா? அரவிந்திடம் மனைவியாக வேலை பார்ப்பதை விட அவன் கம்பெனியில் ஸ்டாஃபாக வேலை பார்ப்பது எவ்வளவோ மேல் என்று நினைத்துதான் அவந்திகா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். ஆனால் அடுத்த நொடி என்பதே நம் கையில் இல்லாத போது இந்த திட்டங்களும் முடிவுகளும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது என்பது விடை கிடைக்கும் வரையிலும் வெறும் விடுகதையாகத்தானே இருக்கும். பாகம் 139. அவந்திகா அரவிந்திற்கு மெசேஜ் செய்துவிட்டு அவனின் பதிலுக்காக திகிலோடு காத்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவன் மட்டும் சம்மதித்தால் அந்த பணத்தை வாங்கி அதை அவனுக்கே கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அவன் உறவிலிருந்து விடுதலையாகி ஓடிவிட வேண்டும் என்று நினைத்து பேராசைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அவந்திகாவிற்கு இந்த உறவின் வலிமை புரிந்திருக்கவில்லைதான். இந்த உறவில் இருந்து அவ்வளவு எளிதில் விடுதலை கிடைக்காது என்பது புரியாத அவந்திகா மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்தாள். அவந்திகா இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்திடமிருந்து அவளுக்கு மெசேஜ் வந்தது. நோட்டிபிகேஷன் சத்தத்தை கேட்டவள் வேகமாக அரவிந்தின் மெசேஜை பார்த்தாள். அவள் கேட்டதற்கு அரவிந்த் சம்மதம் என்று அனுப்பி இருந்ததை பார்த்து அவந்திகாவின் கண்கள் வியப்பில் விரிந்தது.
இந்த அரவிந்த் என்ன லூசா? எதுக்கு இவ்ளோ பணம் கொடுத்து அமிர்தாவை ஜாயின் பண்ண சொல்றாரு? நான் தான் அமிர்தான்னு அவருக்கு தெரியாது. ஆனா இதே 50 லட்சத்தை கொடுத்து என்ன கல்யாணம்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு லாக் பண்ண மாதிரி இப்போ அமிர்தாவுக்கு இவ்ளோ பணத்தை கொடுத்து அவர் கம்பெனில அவளை லாக் பண்ண பாக்குறாரா? என்னம்மா யோசிக்கிறாரு? சரியான கிரிமினல் தான் இந்த அரவிந்த் என்று நினைத்து கொண்டவளுக்கு அரவிந்த் இவ்வளவு வேகமாக சம்மதித்தது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்னவா இருக்கும்? நான் கூட அவர் சும்மாதான் இ ஸ்போர்ட்ஸ் டீமை கிரியேட் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காருன்னு நினைச்சா உண்மையாவே டீம் கிரியேட் பண்ண டிசைட் பண்ணிட்டாரா? அதுவும் இவ்ளோ பணத்தை கொடுத்து அமிர்தாவை சேர்க்க நினைக்கிறார்னா இதுல என்னவோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுதே என்று அவந்திகா மனம் குழம்பிக் கொண்டிருக்க ஹாலில் இருந்த அரவிந்தோ அவளுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு மெல்ல புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அரவிந்துக்கு அவந்திகா தான் அமிர்தா என்று ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே. முதலில் 50 லட்சத்தை கொடுத்து அவளை உறவு கொண்டாடியவனுக்கு மீண்டும் அவளை அருகிலேயே வைத்திருக்க இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவன் நழுவ விட விரும்புவானா என்ன? அதனால்தான் அரவிந்த் அவந்திகாவின் கண்டிஷனுக்கு சட்டென்று சம்மதித்தான். ஆனால் இது எதையுமே புரிந்திராத அவந்திகாவோ குழப்பத்தில் தலைவலியை உருவாக்கிக் கொண்டிருந்தாள். ரொம்ப யோசித்து பார்த்தவளுக்கு தலைவலி மட்டுமே வந்திருக்க தலையை குலுக்கிக் கொண்டவள், அவந்திகா, எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு வேண்டியது அரவிந்துக்கும் உனக்கும் இருக்கிற உறவை முறிக்க பணம். அது அரவிந்த் கிட்ட இருந்தே வந்தா என்ன? அவன் உன்னோட வேலைக்கு தானே அந்த பணத்தை சம்பளமா தர போறான். அது மட்டும் இல்லாம இ கேம்ஸ்டரா உனக்கு நல்ல பேர் இருக்கு. உன்னை தன்னோட கம்பெனில சேர்த்துக்கிறதுக்கு நீ நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னை அவன் இவ்ளோ பணம் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே. இதெல்லாம் உன்னோட பாப்புலாரிட்டிக்கு கிடைச்ச கிரெடிட் தான். சோ இத பத்தி யோசிக்காம இவன் கிட்ட இருந்து சீக்கிரமே விடுதலை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அவந்திகா என்று நினைத்து கொண்டவள் மனம் விடுதலை கிடைக்க போவதை எண்ணி மலர்ந்தது. அவந்திகா இப்படி சந்தோஷமாக யோசித்துக் கொண்டிருக்க அரை கதவை திறக்கும் சத்தம் கேட்டவள் வேகமாக போனை வைத்துவிட்டு டக்கென்று படுத்துக் கொண்டாள். போர்வையை பாதி முகத்திற்கு போர்த்திக் கொண்டவள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை போல காட்டிக்கொண்டாள். அறைக்குள் வந்த அரவிந்த் அவந்திகா படுத்திருப்பதை பார்த்ததும் அவனுக்கு அவள் நடிக்கிறாள் என்று புரிந்துவிட்டது. அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தவன், அவந்திகா, நீதான் அமிர்தான்னு எனக்கு தெரியும். எதுக்கு இந்த வேஷம்? நீதான் அமிர்தான்னு எனக்கு தெரிய கூடாதுன்னு தானே தூங்குற மாதிரி நடிக்கிற. இப்போ எப்படி உன் நடிப்ப ஓவர்டேக் பண்ண போறேன்னு பாரு என்று நினைத்தவன் வேண்டுமென்றே யாரோடோ போன் பேசுவது போல சத்தமாக பேச ஆரம்பித்தான். ஆமா, என்னது ஃபேக் அக்கவுண்டா? பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியலையா? நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? அது ஃபேக் அக்கவுண்ட் தானா? அப்போ உடனே நம்ம லாயர் மூலமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்க. பேரை மாத்தி என்னையே ஏமாத்திருக்கா, அந்த பொண்ண சும்மா விடக்கூடாது என்று அரவிந்த் தீவிரமாக பேசுவதைப் போல் பேசிக் கொண்டிருக்க அதை கேட்ட அவந்திகாவிற்கோ தூக்கி வாரி போட்டது. போர்வையால் முகத்தை பாதி மூடி இருந்தவள் லேசாக போர்வையை விலக்கிவிட்டு ஒரு கண்ணை மட்டும் திறந்து கொண்டு அரவிந்தை பார்த்தாள். அவனோ சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டு போன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு பக்கென்று இருந்தது. இப்பொழுதுதான் அரவிந்த் அவளுக்கு பணம் தருகிறேன் என்று சம்மதித்து மெசேஜ் அனுப்பியிருந்தான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இப்படி பேசிக் கொண்டிருக்கிறானே. அப்படியென்றால் தன்னை பற்றிய உண்மைதான் அரவிந்திற்கு தெரிந்திருக்குமோ? போலீசிடம் கம்ப்ளைண்ட் வேறு செய்ய சொல்கிறானே, அப்படியென்றால் பிரச்சனை பெரிதாக இருக்குமோ என்று நினைத்து அவந்திகாவின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. பதட்டத்தில் அவளால் அதற்கு மேல் தூங்குவதைப் போல நடிக்க கூட முடியாமல் போகவும் தூக்கத்திலிருந்து எழுபவளைப் போல கண்களை கசக்கிக் கொண்டு மெல்ல எழுந்து அமர்ந்தாள். கண்களை கசக்கிக் கொண்டு அரவிந்தை பார்த்தவள், என்ன சார், எதுக்கு இவ்ளோ கோபமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போட்ட சத்தத்துல எனக்கே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்படி என்ன பிரச்சனை?
என்று உண்மையை தெரிந்து கொள்ள நினைத்து சாதாரணமாக கேட்பதைப் போல கேட்டாள். ஆனால் அரவிந்திற்கோ அவள் பண்ணும் திருட்டுத்தனம் எல்லாம் தெரிந்திருக்க அவனுக்கு அவந்திகாவின் இந்த நடிப்பை எல்லாம் பார்த்து சிரிப்புதான் வந்தது. ஆனால் அவள் முன் சிரித்து வைத்தால் காரியமே கெட்டுவிடும் என்று நினைத்தவன் யாருக்கோ கால் பண்ணுவதைப் போல போனை காதில் வைத்துக் கொண்டு அவளுக்கு முதுகை காட்டியவாறு திரும்பி நின்று சத்தம் வராமல் புன்னகைத்துக் கொண்டான். சில வினாடிகள் திரும்பி நின்றவன் சிரிப்பை அடக்கிய பிறகு அவந்திகாவை பார்த்தான். ஆமா, நீ என்ன கேட்ட என்று அரவிந்த் ஒன்றும் தெரியாதவன் போல கேட்கவும் அவந்திகா உதட்டை சுளித்துக் கொண்டாள். சார், போன்ல யாரோடவோ சத்தமா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் என்று அவந்திகா பொறுமையாக திரும்பவும் அதையே கேட்கவும் அரவிந்தோ அவந்திகாவை யோசனையாக பார்த்தான். நீ நல்லா தூங்கிட்டு தானே இருந்த, எப்ப முழிச்ச என்று அரவிந்த் சந்தேகமாக கேட்கவும் அவந்திகா பதட்டத்தில் கத்த ஆரம்பித்தாள். ஆமா, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க தான் காட்டு கத்தலா கத்தி என்னை எழுப்பி விட்டுட்டீங்க. நானே நீங்க போட்ட சத்தத்துல பயந்து போய் எழுந்திருச்சிருக்கேன். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, எதுக்கு அப்படி கத்துனீங்க என்று அவந்திகா கோபமாக கேட்பது போல் கேட்கவும் அவளின் இந்த தடுமாற்றத்தை பார்த்து அரவிந்திற்கு சிரிப்பாகத்தான் இருந்தது. மனதுக்குள் சிரித்து கொண்டவன், நான் கத்தினதுல பயத்துல எழுந்திருச்சிட்டியா அவந்திகா? என்னம்மா போய் சொல்ற? இப்போ உன்னை எப்படி வெறுப்பேத்த போறேன்னு பாரு என்று நினைத்து கொண்டு அவந்திகாவை கோபமாக முறைத்து பார்த்தான். அவந்திகா, போதும் நடிச்சது, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு என்று அரவிந்த் கடினமான குரலில் கூறவும் அவந்திகாவிற்கு மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. என்ன இது, இவ்ளோ நேரமா யார்கிட்டயோ கோபமா பேசிட்டு இருந்தாரு, அத பத்தி விசாரிச்சா நடிச்சது போதும்னு கோபமா சொல்றாரே. ஒருவேளை நான் தான் அமிர்தான்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படி தெரிஞ்சா என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுமே. இந்த அரவிந்த் குடுக்க போற பணத்தை நம்பித்தானே கொஞ்சமாவது நிம்மதிப்பட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா இருக்கிற பிரச்சனையில புது பிரச்சனை வந்துடும் போல இருக்கே. இவருக்கு மட்டும் நான் தான் அமிர்தான்னு தெரிஞ்சா அவ்வளோதான். இவ்ளோ தூரம் நான் போய் சொன்னதுக்கு என்ன உண்டு இல்லன்னு பண்ணிருவாரு. இப்போ என்ன பண்றது? கடவுளே, இவருக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிருக்க கூடாது. நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் என்று அவந்திகா மனதுக்குள் பயந்து போயிருக்க அரவிந்தோ அவந்திகாவின் குழம்பிய முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். நல்லா பயப்பட அவந்திகா, உன்னோட இப்படி விளையாடுறது கூட எனக்கு பிடிக்கத்தான் செய்யுது என்று நினைத்து கொண்டவன் அவந்திகாவை பயமுறுத்தியது போதும் என்று முடிவுக்கு வந்தான். அவந்திகா மனம் முழுக்க பயமும் குழப்பத்தோடும் அரவிந்தின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டிருக்க அரவிந்தோ சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அரவிந்த் அப்படி சிரிக்கவும் அவந்திகாவிற்கு நடப்பது எதுவும் புரியாமல் தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. இந்த அரவிந்த் எதுக்கு இப்படி சிரிக்கிறாரு? இந்த அரவிந்த் பைத்தியமா? இல்ல அவருக்கு முன்னாடி இருக்க நான் தான் பைத்தியமா? இல்ல ரெண்டு பேருமே பைத்தியம் ஆகிட்டோமா? ஒன்னும் புரியலையே. இந்த பைத்தியத்தோட வாழ்ந்து வாழ்ந்து நானும் பைத்தியம் ஆகிட்டேன் போல இருக்கு என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள் அரவிந்தை குழப்பமாக பார்த்தாள். சார், எதுக்கு இப்போ இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. நீங்க சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. முதல்ல சிரிக்கிறத நிறுத்துங்க சார் என்று அவந்திகா பயத்தோடு கூறவும் அரவிந்திற்கு அவந்திகாவை பார்த்து சிரிப்புதான் வந்தது. அரவிந்த் விடாமல் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து அவந்திகாவிற்குள்ளோ பீதி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எதுக்கு இப்படி சிரிச்சு என்ன கொல்றாருன்னு தெரியலையே, இவரை என்ன பண்றேன் பாரு என்று கோபமாக முணுமுணுத்தவள் வேகமாக எழுந்து அவனிடம் ஓடினாள். அரவிந்தின் அருகில் ஓடியவள் அவன் வாயில் கையை வைத்து மூடி அவன் சிரிப்பதை தடுக்க முயற்சி செய்தாள். சொல்லிட்டே இருக்கேன், சிரிச்சுட்டே இருக்கீங்க. சிரிக்காதீங்க சார், நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, சிரிக்காதீங்க என்று அவந்திகா எக்கி நின்றபடி அரவிந்தின் வாயை மூடிக்கொண்டிருக்க அரவிந்தோ அவனின் நாக்கை அசைத்து அவந்திகாவின் கையை தடவினான்.
அரவிந்த் அப்படி நாக்கால் அவளின் கையை உரசவும் அவந்திகாவின் கை ஈரமாகி அவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. சட்டென்று கையை எடுத்தவள் அவனிடமிருந்து விலகி நகர அரவிந்தோ அவளை அவன் பக்கமாக பிடித்து இழுத்து அவளை அணைத்து கொண்டான். அவந்திகா, சாப்பிட்டு வந்து எனர்ஜியோட பண்ணலான்னு சொன்னியே, மறந்துட்டியா என்று அரவிந்த் ஹஸ்கி வாய்ஸில் பேசவும் தான் அவந்திகாவிற்கு அரவிந்தின் திட்டமே புரிந்தது. அட பாவி அரவிந்த், இதுக்குத்தான் சத்தமா பேசி என்னை எழுப்பி விட்டியா? இது தெரியாம நானும் லூசு மாதிரி எழுந்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, இப்ப எப்படி தப்பிக்கிறது என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவந்திகா, உனக்கு எனர்ஜி போதுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அரவிந்த் கேட்க அவந்திகாவோ அவனை முறைத்து பார்த்து, ஸ்டார்ட் பண்றத பத்தி அப்புறம் பேசலாம். எதுக்கு என்ன பார்த்து கோபமா நடிச்சது போதுன்னு சொன்னீங்க? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க என்று அவள் தெரிந்து கொள்ள நினைக்கும் விஷயத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அரவிந்தோ அதற்கு பதில் சொல்வதாக இல்லை. இந்த நேரத்துல இந்த கேள்வி முக்கியமா? பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம் என்று அரவிந்த் அவந்திகாவின் கன்னத்தில் முத்தமிட அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. அவன் முத்தமிட்ட இடத்தை கையால் துடைத்து கொண்டவள் அவனை விலக்கி நிறுத்திவிட்டு, சார், முதல்ல விஷயத்தை சொல்லுங்க, அப்புறம் இத பத்தியெல்லாம் யோசிக்கலாம் என்று கட் அண்ட் ரைட்டாக கூறவும் அரவிந்த் அவந்திகாவை கேலியாக பார்த்தான். ஆமா, உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நடிச்சது போதும்னு நான் ஏன் சொன்னேன்னு தானே? அப்படி சொன்னதால தானே நீ இரிட்டேட் ஆன? உன்னை வெறுப்பேத்தான் அப்படி சும்மா சொன்னேன் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு கொலை வெறியே வந்துவிட்டது. அட பாவி அரவிந்த், வெறுப்பேத்துறதுக்கு சொன்னியா? உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு நான் நடுங்கி போயிட்டேன். நீ என்னன்னா வெறுப்பேத்த சொன்னேன்னு சாதாரணமா சொல்ற? உன்னை என்னன்னு சொல்றது? நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல மங்கியா தான் பொறப்ப. மங்கியா இருக்க உன்னை கைத்துல கட்டி வச்சுக்கிட்டு ஆடுறாராமான்னு ஆட்டி வைக்கிறனா இல்லையான்னு பாரு என்று மனதுக்குள் சாபம் கொடுத்து கொண்டிருந்த அவந்திகாவை அரவிந்த் கிண்டலாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அவளை ரசித்து முடித்தவன், சரி, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், ஆனா எதுக்கு அப்படி சிரிச்சேன்னு கேட்கவே இல்லையே என்று அவனாகவே அடுத்த கேள்வியை எடுத்து கொடுக்கவும் அவந்திகா அவனை யோசனையோடு பார்த்தாள். நீ ஏன்னு கேட்க மாட்டியா? சரி, நானே பதில் சொல்றேன். எதுக்கு தெரியுமா? அப்படி சிரிச்சதாலதான் நீ இவ்ளோ நெருக்கமா என் பக்கத்துல வந்து நின்ன, அதுக்குதான் என்று அரவிந்த் கூறிவிட்டு புன்னகைக்கவும் அவந்திகாவிற்கு கோபத்தில் உதடு துடித்தது. அரவிந்தை பிடித்து கடித்து வைக்க வேண்டும் எனும் அளவுக்கு அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. இருந்தாலும் கோபத்தை அடக்கிக் கொண்டவள், சார், உங்க கிண்டல் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, போதும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று கோபமாக கூறியவள் அதே கோபத்தோடு வேகமாக போய் பெட்டில் படுத்துக் கொண்டாள். அவந்திகா அப்படி பேசிவிட்டு போய் படுத்துக் கொள்ளவும் அரவிந்த் அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டு அவளின் அருகில் போய் படுத்துக் கொண்டான். இருவரும் அன்று நடந்ததையே இருவேறு கோணத்தில் யோசித்துக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் இருவருமே அசதியில் தூங்கியும் போயிருந்தனர். தூக்கத்தில் அரவிந்தோ அவனையும் அறியாமல் அவந்திகாவின் கைகளை பிடித்துக் கொண்டு, அவந்திகா, என்னை விட்டு போயிராத, எப்பவும் என் கூடயே இரு என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அவன் அப்படி ஏக்கமாக முணுமுணுத்துக் கொண்டிருக்க இத்தனை காதலையும் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு எதற்கடா இவ்வளவு வீம்பும் பழிவாங்கும் எண்ணமும் என்று அவனின் காதல் மனம் புலம்பிக் கொண்டிருந்தது. அரவிந்தோ அடுத்து நடக்கப் போகும் விபரீதம் எதுவும் புரியாமல் அவந்திகாவின் கைகளை பிடித்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். பாகம் 140. அரவிந்த் அவந்திகாவின் கையை பிடித்தபடியே தூங்கி இருக்க அடுத்த நாள் காலை அவந்திகா தூக்கத்திலிருந்து கண் விழித்தாள். அரவிந்த் அவளின் கையை பிடித்துக் கொண்டு
குழந்தை மாதிரி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவள் மனம் இளகியது. எவ்ளோ அழகா ஒரு குழந்தை மாதிரி என் கைய பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் என் வாழ்க்கைய நாசமாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியல சார். எது உங்க உண்மையான முகம்? இப்படி என் கைய பிடிச்சிட்டு குழந்தை மாதிரி தூங்குறீங்களே, இதுவா? இல்ல பால்ல மாத்திரைய கலந்து என் கர்ப்பப்பைய ஒன்னும் இல்லாம ஆக்க பாத்தீங்களே, அதுவா? எது அரவிந்த் உங்க ரியல் ஃபேஸ் என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள் அவனின் முகத்தை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா அப்படி அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, அவந்திகாவின் பார்வையின் வீரியமோ என்னவோ, அரவிந்த் தூக்கம் கலைந்து சடனாக கண் விழிக்கவும் அவந்திகா தடுமாறி போனாள். தூக்கத்திலிருந்து எழுந்த அரவிந்த் அவந்திகா தன் முகத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்து புன்னகைத்துக் கொண்டான். என்ன அவந்திகா, மார்னிங்கே என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? வேணும்னா இன்னைக்கு லீவ் போட்டுரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நாள் ஃபுல்லா என்ன சைட் அடிக்கலாம் என்று அரவிந்த் கேலியாக பேசவும் அவந்திகாவிற்கு கடுப்பாக வந்தது. யாரு, உங்களை நான் சைட் அடிக்கிறேனா? காலங்காத்தால எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க, உங்களை சைட் அடிக்கத்தான் நான் தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்திருக்கேனாக்கும் என்று அவந்திகா உதட்டை பிளுக்கவும் அரவிந்தோ அவந்திகாவை ரசித்து பார்த்தான். சரி, அப்போ எதுக்காக மேடம் என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகா அரவிந்தின் கை தன் கையை பிடித்திருப்பதை காட்டி, இதுக்குதான். முதல்ல கைய விடுங்க சார், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. தூங்கும் போது கூட என் கைய பிடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இப்போ நான் சைட் அடிக்கிறேன்னு வேற என்ன சொல்றீங்க என்று அவள் சலித்து கொள்ளவும் அரவிந்த் சட்டென்று அவளின் கையிலிருந்து தன் கையை எடுத்துக்கொண்டு தலையை கோதிக்கொண்டான். அது சும்மா தூக்கத்துல தெரியாம உன் கைய பிடிச்சிருப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா என்றவன் வேகமாக பாத்ரூமிற்குள் சென்றுவிட அவந்திகாவோ பாத்ரூமையை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அரவிந்த் பெரிய மன்மதன், காலையிலேயே எழுந்ததும் இவரை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மூஞ்சப்பாரு, முக்கா மங்கி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இவரை நான் சைட் அடிக்கிறேனா என்று அவந்திகா முணுமுணுக்க அவளின் மனசாட்சியோ, இருந்தாலும் அவந்திகா, அரவிந்த் தூக்கத்துல கூட அழகாதான் இருக்காரு, அத நீ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் என்று கூறியதும் உதட்டை சுழித்தாள். இருவருக்குமே அன்றைய நாள் நல்ல விதமாக ஆரம்பித்திருக்க, இருவரும் வேகமாக கிளம்பி சாப்பிடுவதற்காக ஒன்றாக டைனிங் டேபிளுக்கு வந்தனர். வழக்கம் போல அங்கேயும் அரவிந்த் அவந்திகாவிடம் வம்பு பண்ண ஆரம்பித்தான். அவந்திகா, இந்தா சாம்பார் போட்டுக்கோ, இன்னொரு இட்லி வச்சுக்கோ, இந்தா சட்னி, இத ட்ரை பண்ணி பாரு என்று அரவிந்த் நொய் நொய் என்று பேசிக்கொண்டே இருக்க அவந்திகாவுக்கு எரிச்சலாக வந்தது. முடிந்த அளவுக்கு வேகமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு இவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அரவிந்த் அவந்திகாவை அவ்வளவு ஈஸியாக விட்டு விடுவானா என்ன? அவள் சாப்பிட்டு முடிப்பதற்கு முன்பே அவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவளுக்கு முன்பாக வாசலில் காத்திருந்தான். அவந்திகா வாசலுக்கு வந்ததும், வந்துட்டியா? சரி, கார்ல ஏறு, உன்னை டிராப் பண்ணிடுறேன் என்று கூறவும் அவந்திகா அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரில் ஏறிக்கொண்டாள். முடிந்த அளவுக்கு அவனிடம் பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணாமல் அடக்கமாக இருந்து காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தவள் காரில் வரும்போது கூட எதுவும் பேசாமல் அமைதியே அடைக்கலம் என இருந்தாள். அவந்திகாவின் ஆபீஸ் வந்ததும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று காரில் இருந்து இறங்கியவள் அரவிந்திடம் தலையை மட்டும் அசைத்து புன்னகைத்துவிட்டு வேகமாக ஆபீஸிற்குள் சென்று விட்டாள். அரவிந்தோ அவந்திகாவின் மனதில் இருக்கும் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவந்திகா தன்னை விரும்புகிறாள் என்று நினைத்து உல்லாசமாய் விசில் ஊதிக்கொண்டே அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு போனான். இப்படியாக அவந்திகா ஒரு வழியாக அவள் ஆபீஸிற்கு செல்ல லிப்டில் நுழைய அவளுக்கு ஒரு மெசேஜ் வரவும் அதை எடுத்து பார்த்தவள் கண்கள் வியப்பில் விரிந்தது. அவளின் அக்கவுண்டிற்கு 50 lakhs கிரெடிட் ஆகி இருக்கிறது என்ற மெசேஜை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருக்க, இந்த திடீர் அதிர்ச்சியில்
அவந்திகாவிற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. அரவிந்த் இந்த டீலுக்கு ஓகே சொன்னதே பெரிய விஷயம் என்று நினைத்தவளுக்கு அவன் இவ்வளவு சீக்கிரத்தில் பணம் டிரான்ஸ்பர் பண்ணி இருப்பது தெரிந்ததும் அவளால் இதை உண்மை என்று நம்ப கூட முடியவில்லை. இது நிஜமா இல்லை கனவா என்று தெரிந்து கொள்ள நினைத்தவள் அவளின் ஒரு காலால் மற்றொரு காலை மிதித்து மெல்ல மிதித்து கொண்டாள். ஆனால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்கிற மாதிரி அவந்திகா தன் காலை மிதிக்க போக அந்த நேரம் பார்த்து லிப்டில் இருந்த பெண் நகரவும் அவந்திகா கால் தடுமாறி கீழே விழப்போய் அவளின் அருகில் இருந்த பெண் மீது மோதி அவளை இடித்து தள்ளிவிட்டு சில வினாடிகளுக்கு பின்பு நேராக நின்று கொண்டாள். அவந்திகா மோதிய பெண்ணோ ஏற்கனவே ஏதோ டென்ஷனில் இருந்திருப்பாள் போல. அவந்திகாவை பார்த்து முறைத்தவள், லிப்ட்ல கூட ஒழுங்கா நிக்க தெரியாது போல, இவங்கெல்லாம் எதுக்குதான் லிப்ட்ல வராங்களோ என்று முணுமுணுத்து கொண்டே அவள் இறங்க வேண்டிய ஃப்ளோர் வந்ததும் லிப்டில் இருந்து வெளியேறினாள். அவந்திகாவோ அவள் போகும் வரை தலையை குனிந்து கொண்டு திருட்டு முழித்து கொண்டிருந்தாள். அந்த பெண் போன பிறகுதான் அவந்திகாவிற்கு மூச்சே வந்தது. அவந்திகா, எமோஷனல கண்ட்ரோல் பண்ணு, இல்லனா இப்படிதான் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியது வரும். கண்ட்ரோல் என்று தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டவள் அரவிந்திற்கு அம்ருதா நம்பரில் இருந்து ஒரு மெசேஜ் போட்டாள். பேமெண்ட் ரிசீவ், எப்போ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும் என்று அவந்திகா மெசேஜ் அனுப்பவும் சில வினாடிகளிலேயே அரவிந்திடமிருந்து பதில் மெசேஜ் வந்தது. ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப பண்ணிக்கலாம் என்று அவன் மெசேஜ் அனுப்பவும் அவந்திகா நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கொண்டாள். நல்லபடியாக பணம் கைக்கு வந்து விட்டது. இனி இந்த உறவுக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது. அது அவளின் தம்பி அகிலன் தான். அரவிந்தை விட்டு விலகும் ப்ராசஸ் என்பது அவ்வளவு ஈஸியாக முடிந்து விடுவது அல்ல என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். சோ நிச்சயம் இதில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பிருக்கிறது. அவளின் தம்பிக்கான ஆபரேஷன் பணத்துக்காகத்தான் அவந்திகா அரவிந்திடமிருந்து பணம் வாங்கியிருந்தாள். இதை பற்றி அரவிந்திற்கும் தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலையில் அவந்திகா அரவிந்தை விட்டு விலகும் போது அரவிந்தின் அடுத்த டார்கெட் அவளின் தம்பி அகிலனாகத்தான் இருக்கும் என்று அவந்திகாவிற்கு தோன்றவும், எப்படியாவது அகிலனை இந்த பிரச்சனைக்குள் கொண்டு வராமல் அவனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தவள் உடனே அகிலனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் டாக்டர் குமரனுக்கு கால் செய்தாள். டாக்டர், நான் அகிலன் சிஸ்டர் பேசுறேன். அகிலன் இப்போ எப்படி இருக்கான் என்று எடுத்ததும் அகிலனை பற்றி விசாரித்தாள். அகிலன் நல்லாவே இருக்காரு. நீங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரதர் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு என்று குமரன் கூறவும் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. இல்ல டாக்டர், கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அதான் அகிலனை வந்து பார்க்க முடியல என்று அவந்திகா தயக்கத்தோட கூறினாள். அவந்திகாவின் சங்கடமான நிலையை புரிந்து கொண்ட குமரன், ஓகே ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாருங்க என்று கூறியதும் அவந்திகா எதற்கு டாக்டருக்கு கால் செய்தாலோ அதை பற்றி பேச ஆரம்பித்தாள். டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஒரு முறை ஃபாரின்ல இருக்கிற உங்க ப்ரொஃபசர் பத்தி சொன்னீங்களே, அவரு கூட பெரிய டாக்டரா இருக்கிறாருன்னு சொன்னீங்க என்று அவந்திகா தயக்கமாக பேசவும், எஸ் எஸ் ஞாபகம் இருக்கு, நீங்க டாக்டர் ஷீரத் பத்தி தானே சொல்றீங்க என்று குமரன் யோசனையாக கேட்டார். ஆமா டாக்டர், அவரேதான் என்று அவந்திகா வேகமாக கூறவும், இப்போ அவரை பத்தி எதுக்கு விசாரிக்கிறீங்க? அகிலனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகனா அது இம்பாசிபிள், அவரால இப்போ இந்தியாவுக்கு வர முடியாது என்று குமரன் கூறவும் அவந்திகா வேகமாக இல்லை என்று மறுத்தாள். இல்ல டாக்டர், அதுக்காக கேக்கல. அகிலனை ஃபாரினுக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அகிலனை அவரோட ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்ல டாக்டர் என்று அவந்திகா தயக்கமாக கேட்கவும் குமரன் அதை பற்றிய விவரங்களை அவளுக்கு தெளிவாக கூறிவிட்டு போனை வைத்தார். டாக்டர் குமரனிடம் பேசிய பிறகுதான்
அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியானது. தன் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டவள் நியூஸ் ஏஜென்சிக்குள் நுழைந்திருந்தாள். ஆனால் நியூஸ் ஏஜென்சியிலோ வேறொரு பிரச்சனை கிளம்பியிருந்தது. ஆபீஸில் வழக்கமான சூழ்நிலை இல்லாமல் ஏதோ வித்தியாசமாக இருக்கவும் அவந்திகாவிற்கு குழப்பமானது. அங்கங்கே சிலர் குரூப்பாக நின்று கொண்டு எதை பற்றியோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகா யோசனையோடு அவர்களை பார்த்து கொண்டே அவர்கள் அருகில் போனாள். ஆனால் அதுவரை எதை பற்றியோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவள் போனதும் சட்டென்று எதுவுமே நடக்காதது போல பேச்சை நிறுத்தியிருந்தனர். இத்தனைக்கும் அவர்கள் அவந்திகாவோடு நன்றாக பேசி பழகியவர்கள்தான். அவந்திகா சீஃப் எடிட்டராக பதவி உயர்வு பெற்ற பிறகும் கூட அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் நேற்று வரையிலும் கூட அவளோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்தான். அப்படி இருக்க இன்று சடனாக அவர்களின் நடவடிக்கை மாறி போயிருக்கவும் அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவங்களுக்கு என்னாச்சு? இவ்ளோ நேரம் எதை பத்தியோ தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்ததும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்களே, என்னவா இருக்கும் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அவளை பார்த்த அவர்கள் ஒன்றுமே நடக்காத மாதிரி சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயினர். அந்த குரூப் கலைந்து போனதும் யோசனையாக அவளின் டேபிளுக்கு வந்தவள் போனை எடுத்து அவளின் கலீக் ரோஷினிக்கு மெசேஜ் செய்தாள். என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா என்று அவந்திகா மெசேஜ் செய்யவும் ரோஷினி சில வினாடிகளில் பதில் அனுப்பியிருந்தாள். அந்த மெசேஜை பார்த்தவளுக்கு திக்கென்று ஆகிவிட்டது. மது ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா என்று ரோஷினி அனுப்பிய மெசேஜை திரும்ப படித்தவளுக்கு இது உண்மையாக இருக்காது என்றுதான் தோன்றியது. ஒருவேளை மது ரிசைன் செய்யும் முடிவுக்கு வந்திருந்தாலும் அதை அவந்திகாவிடம் தெரியப்படுத்தியிருப்பாளே. அவளிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஒரு முடிவை மது எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தவள் அந்த மெசேஜை நம்பாமல் பார்த்தாள். இருந்தாலும் அவந்திகாவிற்கு இதை நம்பாமலும் விட முடியவில்லை. உடனே என்னாச்சு, எதனால மது ரிசைன் பண்ணா என்று திரும்ப ரோஷினிக்கு மெசேஜ் செய்து விசாரித்தாள். ஆனால் இந்த முறை அவள் அனுப்பிய மெசேஜுக்கு ரோஷினியிடமிருந்து ரிப்ளை வராமல் போகவும் போனை வெறித்து பார்த்தவள் மனம் பதபதைக்க ஆரம்பித்தது. நேற்றுதான் ரேகா மதுவை கண்டபடி திட்டி அவளை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தாள். அது அவந்திகாவிற்கு நினைவுக்கு வரவும் அவந்திகாவின் பதற்றம் மேலும் அதிகமானது. ஒருவேளை ரோஷினி சொல்றது உண்மையா இருக்குமோ? நிஜமாவே மது வேலையை ரிசைன் பண்ணிட்டாளா என்று யோசித்தவள் அடுத்த நொடியே மதுவின் நம்பருக்கு கால் செய்தாள். ஆனால் மதுவோ போனை எடுப்பதாக இல்லை. அடியே மது, போனை எடுடி, இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ரோஷினி என்னன்னா நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்றா, நீ என்னன்னா போனையே எடுக்க மாட்டேங்கிற. இப்ப நான் என்னதான் பண்றது என்று மனதிற்குள் வேதனையோடு புலம்பிக் கொண்டவள் திரும்பவும் மதுவிற்கு கால் செய்தாள். மது, போனை எடுத்துருடி என்று அவந்திகா தவிப்போடு திரும்ப திரும்ப கால் செய்து கொண்டிருக்க மதுவோ போனை கையில் வைத்துக் கொண்டு அவந்திகாவின் காலை பார்த்து போனை எடுக்கவும் முடியாமல் கட் பண்ணவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இருவரும் இருவேறு இடங்களில் இருந்து தவித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு நடுவில் உயிரில்லா ஜடமான அவர்களின் போன் போராடிக் கொண்டிருந்தது.